அன்பின் குமாரனாகி கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் சிந்தையாலும் தூய ஆவியாளரிடமிருந்தும் கிருபையும் சமாதானம் நல்பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம் ஒருவருக்கு மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய, அதிலே 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்கு ஒளியே வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 20வது வசனம், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான வேளையிலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆயத்தத்தோடு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அன்றைக்கு ஆற்றங்களை உலகத்திலே ஆண்டவரே கூடி வந்த ஜனங்கள் பிள்ளைகள் நடுவரே இறைவார்த்தைகளை கேட்பதற்காக லீதியாருடைய உள்ளத்தை நீர் திறந்தீர் என்று திருமறையிலே நாங்கள் பார்க்கிறோம். அவனமாகவே இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே கூடியிருக்கிற தரித்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களுடைய உள்ளங்களை நீர் திறந்தவர்கள் சாமி. மெய்யாகவே உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் உருவாக்கி அதற்கு இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அது புரிய வேண்டும் என்பதாக சொல்லிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் என்ப நாமத்தில் சொல்லுகிறோம். சிவங்கேடும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஹீரோ அப்படி என்று சொன்னால் மிகுந்த வீரமானவர், சாதிக்க முடியாத ஒன்றை சாதிப்பவரை ஹீரோ என்று நான் சொல்லுகிறேன். அதே போல சினிமாக்களிலே ஒரு வில்லன் இருப்பார், ஒரு ஹீரோ இருப்பார். வில்லனை அடித்து நொறுக்கி அவரை வீழ்த்துகின்றவரை ஹீரோ என்று சினிமா உலகம் இன்றைக்கு கொண்டாடி மகிழ்கின்றது. அதே போலதான் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியாத ஒன்றை சாதித்து விட்டாரானால் ஹீரோவாக ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள். கிரிக்கெட் உலகத்திலே சச்சின் டெண்டுல்கரை ஒரு ஹீரோவாக, ஒரு ஜாம்பவனாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள். கடவுளுடைய பார்வையிலே ஹீரோ யார்? கடவுளுடைய பார்வையிலே யார் ஜாம்பவான்? அதைத்தான்
இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதி மிக அருமையாக மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. மனுஷன் பார்க்கிற விதமாக கடவுள் பார்க்கிறது இல்லை. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவு பிரசங்கத்திலே உரைத்த உரையினுடைய ஒரு பகுதிதான் இந்த நாளிலே சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 3 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். கடவுளுடைய ராஜ்யத்திலே ஹீரோ, பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள் நடுவிலே ஹீரோ யார்? கடவுளுடைய பார்வையிலே ஜாம்பவான் யார்? அதான் 3 காரியங்கள். 1வது காரியம் 13வது வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அப்ப கடவுளுடைய பார்வையில ஹீரோ யார் என்று சொன்னால் உப்பாய் இருக்கிறவன். அது எப்படிப்பட்ட உப்பாய் இருக்கிறவன்? சாரமுள்ள உப்பாய் இருக்கிறவன். உப்பினுடைய பயன் மகிமை நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். பண்டைய கிரேக்க மக்கள் உப்பினுடைய சுவையை வைத்து இதிலே ஏதோ ஒரு தெய்வ சக்தி என்று இருக்கிறது என்று அவர்கள் அன்றைக்கு கருதினார்கள். அதே போல பண்டைய காலத்திலே, அதாவது ரொம்ப விலை மதிப்புள்ளதாக இந்த உப்பு இருந்தது. ரோமானிய படையிலே வேலை செய்கின்றவர்களுக்கு உப்பை கூட சம்பளமாய் ஊதியமாக ஒரு பங்காக ஊதியமாக அவர்கள் கொடுத்தார்கள், அன்றைக்கு கொடுத்தார்கள். அவ்வளவுக்கு சிறப்பு மிக்கதாக விலை மதிப்புள்ளதாக உப்பு இருந்தது. அதே போல மின்சாரம் இல்லாத காலகட்டத்திலும் உணவை பதப்படுத்துவது எதை வைத்து பதப்படுத்தினார்கள்? உணவுப் பொருட்களை எதை வைத்து பாதுகாத்தார்கள் என்று சொன்னால் உப்பை வைத்து, உப்பை பயன்படுத்தி அவர்கள் அன்றைக்கு பாதுகாத்தார்கள். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லுகிறார், நீங்கள் சாரமுள்ள உப்பாக இருங்கள். சாரமுள்ள உப்பாக இருங்கள் தான் சொல்லுவார்கள். உப்பில்லாத பண்டம் குப்பை. அந்த உப்புத்தன்மை நமக்கு உணவுக்கு மிகுந்த சுவையை கொடுக்கிறது. இந்த உப்புத்தன்மையில இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இது தனக்காக இருப்பதில்லை. அதாவது salt does not exist for itself அப்படின்னு சொல்வார். இது தனக்காக அது இருப்பதில்லை. அதை தன்னை கரைத்து எனக்கு என்ன கொடுக்கிறது? சுவையை கொடுக்கிறது. சுவை கொடுப்பதற்காக, ருசி கொடுப்பதற்காக, பிறருக்கு ருசி கொடுப்பதற்காக அது தன்னை என்ன செய்து கொள்கிறது? கரைத்துக் கொள்கிறது. அப்போ சுயத்தை கரைத்து கரைத்து பிறருக்காக வாழ்கிறவன் தான் கடவுளுடைய பார்வையிலே, தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு ஹீரோ என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகர், அவர் ஒரு என்ன சொல்றார் என்று சொன்னார்? ஒரு உப்பு மனிதர். உப்பு மனிதர் என்று சொன்னால் he was a salty guy.
அவர் ஒப்புமுறை மனிதராகத்தான் இருந்தார். எப்படி என்று சொன்னால், தனக்காக அவர் இல்லை, வரப்போகின்ற மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக தன்னை கரைத்துக் கொண்டார். கடுவீசியாக அவர் கொடுமையான முறையிலே தான் அவர் மரணத்தையும் சந்தித்தார். அப்போ கடவுள் எதை அதான் சொன்னார், யோவான் ஸ்நானகன் சொன்னார், நீர் பெருக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், சிறுக வேண்டும். அதான் யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 3வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அப்ப கடவுளுடைய சமூகத்திலே, கடவுளுடைய ராஜ்யத்திலே யார் ஹீரோ என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கை சாரமுள்ள உப்பாய் இருக்கிறவர். அப்படி என்று சொன்னால், பிறருக்கு சுவை கொடுப்பதற்காக, பிறருக்காக தன்னை கரைத்துக் கொள்கிறவன் ஆண்டவருடைய பார்வையிலே ஹீரோ. அடுத்து 2வது பாருங்கள், 14வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். You are the light of the world. You are the light of the world. முதலாவது சொல்கிறார், சாரமுள்ள உப்பாயிருங்கள். அடுத்ததாக என்ன சொல்கிறார், கடவுளுடைய பார்வையிலே யார் ஹீரோ என்று சொன்னால், வெளிச்சம் கொடுக்கிறவன், வெளிச்சம் கொடுக்கிறவன். அன்பர்களே, வெளிச்சம் இல்லாத இடத்திலே என்ன இருக்கும், இருள் இருக்கும், இருள் இருக்கும். அப்போ அந்த இடத்திலே ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை நாம் கொளுத்தி வைத்தோம் என்றாலும் அந்த இருள் அந்த இடத்தை விட்டு என்ன செய்யும், மறைந்து போய்விடும். அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இருள் நீக்கின்ற வெளிச்சமாக இருங்கள். முதலாவது சொன்னார், சாரமுள்ள உப்பாயிருங்கள். அடுத்ததாக சொல்கிறார், இருள் நீக்கும் வெளிச்சமாக நீங்கள் இருங்கள். அப்படி என்று சொல்கிறார், இருள் நீக்கும் வெளிச்சம். அப்ப கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வெளிச்சம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், ஒரு கருணையின் செயல், கருணையின் செயல், இரக்கத்தின் செயல். அப்போ வெளிச்சம் கொடுப்பது என்று சொன்னால், ஏதோ இருட்டான இடத்திலே போய் ஒரு மெழுகுவர்த்தியை பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையில அது எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த வெளிச்சம் கருணையின் செயலாக வெளிப்பட வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே மிக அருமையாக நாம் பார்த்தோம். ஏசாயா 58வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். நான் சுருக்கமாக சொல்கிறேன், நெருக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலை, சகல நுகத்தடிகளையும் முறிப்பது. அடுத்ததாக பசியாயிருக்கிறவர்களுக்கு என்ன கொடுப்பது? ஆகாரம் கொடுப்பது. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது. இதெல்லாம் தான் வெளிச்சத்தினுடைய அடையாளங்கள். இவையெல்லாம் தான் வெளிச்சத்தினுடைய, நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தினுடைய கதிர்கள் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி கடிந்து கொள்கிறார். நான் உபவாசிக்கிறேன் 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 அப்படி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் ஏதேதோ இது நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான உபவாசம் என்பது இதுதான். நெருக்கப்படுகிற மக்களுக்கு விடுதலை,
சகல பலவிதமான நுகத்தடிகளுக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு விடுதலை, நுகத்தடி அகற்றுகின்ற பணி, பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம், தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர், அதே போல ஆடையற்றவர்களுக்கு ஆடை. இந்த வெளிச்சத்தின் கதிர்கள் நம்மிடத்திலிருந்து மக்களிடத்திற்கு பரவி செல்லும் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அடுத்த வசனம் மிக அழகாக சொல்கிறது. நீ கூப்பிட்டால் கர்த்தர் என்ன செய்வார்? மறு உத்தரவு அருளி செய்வார். என் அருமையான வாழ்க்கை உண்மையான வெளிச்சமாய் மக்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற இருளை போக்கின்ற வெளிச்சமாய் நீ ஒரு வாழ்க்கையிலே இருப்பா என்று சொன்னால் நீ கூப்பிட்ட போது கர்த்தர் என்ன செய்வார்? மறு உத்தரவு கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். இப்ப யார் ஹீரோ? வாழ்க்கையிலே வெளிச்சம் கொடுக்கிறவன், கருணையின் செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவன், விருந்தோம்பலை வெளிப்படுத்துகிறவன், நேரத்தையும் தாளந்தையும் ஆண்டவருடைய நாமத்திற்காக மகிமைப்படுத்துகிறவன், அவன்தான் வாழ்க்கையிலே வெளிச்சம் கொடுக்கிறார். அவன்தான் கடவுளுடைய பார்வையிலே ஹீரோ. அடுத்து 3வது பாருங்கள், 20வது வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 3வது காரியம், வேத பாரகரையும் பரிசேயரையும் வீழ்த்துகிறவர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள் ஆண்டவருடைய பார்வையில். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேத பாரகரும் பரிசேயரும் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிருக்க வேண்டும். அப்ப அந்த அளவிற்கு வேத பாரகரும் பரிசேயர்களும் நீதி உள்ளவர்களா? அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேத பாரகரை பரிசேயரை பார்த்து சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, அப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டதை மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 23வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அப்போ இந்த வேத பாரகரும் பரிசேயரையும் விட நீங்கள் செய்கிற நீதி அதிகமாயிருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நீங்கள் கடவுளுடைய பார்வையிலே ஹீரோக்கள், கடவுளுடைய தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் பெரியவர்கள். அப்ப இந்த பரிசேயர்கள் என்ன எப்படி இருந்தார்கள்? தாவீது கோலியாத்தை எவ்வாறு வீழ்த்தினாரோ அவ்வண்ணமாகவே இந்த பரிசேயரையும் வேத பாரகரையும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில நாம் வீழ்த்த வேண்டும். ஏன்னா இந்த வேத பாரகரும் பரிசேயரும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது அங்கே மிக அருமையாக சொல்லப்படுகிறது. வேதப்பார்ப்போர் நான் சொல்கிறேன், சொல்லுகிறதை செய்யுங்கள், செய்கிறதை செய்யாதீர்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ நீங்க என்ன செய்யுங்க, கேளுங்க. ஆனா அதே சமயத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை என்ன செய்யாதீர்கள், அப்படி செய்யாதீர்கள். அப்படி என்று சொன்ன அர்த்தம் என்ன? அவர்கள் பேச்சு ஒன்று, செய்கை அதுக்கு நேராக இருக்கிறது. இதை செய்யாதே என்று அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் அதை அவர்கள் என்ன செய்வார்கள், செய்வார்கள். அதுதான் பரிசேயர்கள். அடுத்ததாக இதே மத்தேயு 23வது அதிகாரம்
5 முதல் 7 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், மனுஷர்கள் காண வேண்டும் என்று எதை செய்தாலும், தான தர்மம் செய்தாலும் சரி, உயர்ந்த ஃபங்க்ஷன்ல போய் செய்தாலும் சரி, அவர்களுடைய நோக்கம் எல்லாமே எதுவாக இருந்தது? எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு முன்பாக மனுஷர்கள் காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை செய்தார்கள். அடுத்ததாக 3வதாக அதே மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, அவர்கள் எல்லாவற்றிலேயும் தசமபாகம் கொடுத்தார்கள். ஆனால் இரக்கத்தையும் நீதியையும் விசுவாசத்தையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? விட்டு விட்டார்கள். லூக்கா 16வது அதிகாரத்திலே வாசித்து பார்க்கின்ற போது, லூக்கா 16 13 முதல் 15 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, பரிசேயரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசை மிகுந்த பரிசேயர், பொருளாசை மிகுந்த பரிசேயர். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வேத பாரகரும் பரிசேயரும் சொல்லுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அப்போ எதை செய்தாலும் அவர்கள் மனுஷனிடத்தில் பேரையும் புகழையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக, காண வேண்டும் என்பதற்காக செய்தார்கள். எல்லாவற்றிலையும் தசமமாக கொடுத்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இரக்கமும் இல்லை, நீதியும் இல்லை, உண்மையான இறை விசுவாசமும் இல்லை. அடுத்ததாக பொருளாசை மிகுந்தவர்களாக இருந்தார்கள். இவைகள் எல்லாவற்றையும் நாம் வீழ்த்த வேண்டும். இந்த எதிர்மறையான காரியமுடைய இந்த வேத பாரகரையும் பரிசேயரையும் யார் தன்னுடைய வாழ்க்கையிலே வீழ்த்தி வெற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களே கடவுளுடைய பார்வையிலே ஹீரோக்கள். அப்படி என்று சொன்னால், பொருளாசையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். நாம் மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக எதை செய்தாலும் செய்யக்கூடாது. ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், வலது கை செய்வதை இடது கை செய்வது வலது கை அறியாதிருப்பதாக. அதான் அதை அப்ப அவர் செய்ய வேண்டும். அதே போல நாம் சொல்லுகிறதை செய்கிற மக்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாய் கடவுளுடைய பார்வையிலே நாம் ஹீரோக்கள். அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதம் மிக அருமையாய் சொல்கிறது. 112வது சங்கீதம் 1வது வசனம், அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வார்த்தைகளை பரிசேயர்கள் நியாய பிரமாணத்தை நேசித்தார்கள், கடவுளுடைய கட்டளைகளை நேசித்தார்கள். எல்லாமே வெளிப்படையாக இருந்ததை தவிர உள்ளே எதிர்மறையாக இருந்தது. ஆகையினாலே தான் கடவுள் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஆகையினால்தான் இங்கே சங்கீதக்காரர் இன்னைக்கு வாசித்து கேட்ட சங்கீதத்திலே பார்க்கிறோம். 112வது சங்கீதம் 1வது வசனம், அவர் கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து பின்வரும் அதே வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம். அப்போ இந்த வேதப்பாரகர் பரிசேயருடைய பண்புகளை நம்மை விட்டு அகற்றி, இந்த பண்புகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முடிவு கட்டி நாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் மட்டுமல்ல, நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய இருளின் பாதையிலே நமக்கு என்ன உதிக்கும்? வெளிச்சம் உதிக்கும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் என்பானவர்களே, இந்த நாளிலே இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், இறை செய்தியை பகிர்ந்தளிக்கிற நானும் கடவுளுடைய பார்வையில் எப்படி திகழ வேண்டும்? ஹீரோக்களாக திகழ வேண்டும், ஹீரோக்களாக திகழ வேண்டும். அப்படி என்று சொன்னால் சாரமுள்ள உப்பாக, வெளிச்சம் கொடுக்கிற விளக்காக, வேத பாரகர் பரிசேயருடைய பண்புகளை வீழ்த்தி வெற்றி கொண்டவர்களாக
நம்முடைய வாழ்க்கையை திகழ்வோம் என்று சொன்னால் இதைவிட பாக்கியமான காரியம் எதுவும் இல்லை. உப்பாயிருப்பதற்கும் விளக்கு வெளிச்சமாயிருப்பதற்கும் வேத பாரகர் பரிசேயருடைய செயல்களை நாம் வெற்றி கொள்வதற்கும் நம்முடைய சுய பலத்தை கொண்டு முடியவே முடியாது. நம்முடைய முயற்சியை கொண்டோ நம்முடைய பலத்தை கொண்டோ வெற்றி பெற முடியாது. அதற்கான ஆற்றலையும் வலிமையும் தருகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய உதவிக்காக, ஒத்தாசைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அதான் சிலுவையை வெற்றி கொள்ளுவதற்காக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே எப்படி ஜெபித்தார்? வேர்வை இரத்த துளிகளாகின்ற வரைக்கும் அவர் என்ன செய்தார்? ஜெபித்தார். ஏனென்று சொன்னால் இது சுய பலத்தை கொண்டு, மாம்ச பலத்தை கொண்டு இவ்விதமான போராட்டத்தை என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே அவருக்கு நெருக்கடி இருந்தது, உலகத்திலே அவருக்கு பிரச்சனை இருந்தது. மெஜாரிட்டியான மக்கள், யூத மக்கள், சொந்த இனத்து மக்கள் அவரை வெறுத்தார்கள், அவரை பகைத்தார்கள், அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள். கடைசியிலேயும் அவர்கள் விரும்பினபடியே அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஆனால் அவர் கடைசி வரை என்றும் அவர் உப்பாயிருந்தார், சாரமுள்ள உப்பாயிருந்தார், வெளிச்சம் கொடுக்கிற விளக்காயிருந்தார். வேத பாரக பரிசேயருடைய பண்புகளை அவர் மேற்கொண்டு வெற்றி சிறந்தார். விதமான ஒரு வாழ்வுக்கு நேராகத்தான் கடவுள் நம்மை அழைக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து போக வேண்டாம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தர் திருச்சபையினுடைய முதல் மிஷனரி தியோடர் நேத்தர் அவர்களுடைய இறந்த நாள் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை அந்த நாளிலே தான் பாருங்கள், தன்னுடைய சவப்பெட்டியை தானே செய்து அதிலே போய் படுத்து உயிரை மாய்த்து கொண்டார். பிறருடைய வாழ்வுக்காக தன்னை கரைத்து கொண்ட ஒரு சாரமுள்ள உப்பாக தியோடர் நேத்தர் அவர்கள் இருந்தார்கள். இருளிலே வாழ்கிற மக்களுக்கு கருணையின் செயல்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு விளக்காக தியோடர் நேத்தர் இருந்தார்கள். அதே போல தன்னுடைய எதிராக வந்த இந்த வேதபாரக பரிசேயருடைய பண்புகளை மேற்கொள்கின்ற ஒரு மாமனிதனாக தியோடர் நேத்தர் இருந்தார். ஆகவே விதமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்போம். உம்முடைய பார்வையில நான் ஒரு ஹீரோவாக, ஆண்டவரே உம்முடைய பார்வையில நான் ஒரு ஜாம்பவனாக நாம் திகழ வேண்டும் என்று கேட்போம். விதமான ஒரு வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக.